வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். நம்ம இப்போ ஆர்ஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, இதுக்கு தேவையான உப்பு, தேங்காய் போடணும். அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ அரிசியும் பருப்பும் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இப்போது வறுக்கிறோம். இதில் இருக்கிற ஈரம் போய் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிக்கிறேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது மோர் மிளகா சேர்க்குறேன். இது கொஞ்சம் செவக்கணும். செவந்துருச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது செவந்துருச்சு பருப்பெல்லாம். 1 கப் ரைஸுக்கு 6 கப்பு தண்ணீர் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வரணும். தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த அரிசியை சேர்த்துடலாம், அரிசியும் பருப்பையும். இது நல்லா சாஃப்டாக வேகணும். 1/4 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், அரிசியும் பருப்பும் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னும் இது வேகணும். கடைசி வரைக்கும் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கிற ஈரம் குறையணும். அதனால் இன்னும் கொஞ்சம் கலந்து விடணும். பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் உப்பு பத்தலை டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு சரியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது மாதிரி இதாக தேவையில்லை, உதிரியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் போய் சூடு தணிஞ்சதுன்னா கொஞ்சம் உதிரி ஆகும். இப்போது ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. அரிசி பருப்பு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதோட மாங்காய் வச்சு சாப்பிடும்போது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.